நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 5 தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம் உள்ளடக்கிய கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்று நாம் சொல்ல இருக்கிறோம். இப்போது நாம் மகர ராசி பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 10வது ராசி. ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சூப்பருங்க. இவ்வளோ நாளாக அவர் வக்கரமாக இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு இது மறுபடியும் அந்த இடத்துக்கு சனி வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. இப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தினம், ஒரு நிலை இந்த வாரம். அடுத்தது 2ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். தன காரகன் குரு பகவான் 2ல் இருக்கிறார். குடும்ப ஒற்றுமை, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அதே நேரத்தில் பார்க்கும்பொழுது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது எடுக்கும் காரியங்களில் சுணக்கம் ஏற்படும். இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு பகை நிலையாக இருப்பார். அதே நேரத்தில் பிபிஓ கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும். போட்டி பந்தயங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். வேறு விளையாட்டுகள் விளையாடுவீங்க இல்லையா, ஒரு சில ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க, இதெல்லாம் இப்போது இந்த காலகட்டத்திற்கு வேண்டாம். அடுத்தது 4ஆம் இடம் என்பது அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். குரு பார்வை பெற்று பார்க்கிறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், வீடு அமையும். ஃப்ளாட்டு வாங்கணுன்னா ஃப்ளாட்டு கூட வாங்கணும். எது உங்களுக்கு சாத்தியப்படுகிறதோ, எது உங்களுக்கு சௌகரியப்படுகிறதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஒரு சில ராசி பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் கூட பிராப்தியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், மணல் ஜல்லி மற்றும் சிமெண்ட் கம்பிகள், ஹார்ட்வேர்ஸ் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான எல்லா வியாபாரிகளுக்கும், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்து ராகு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துவார். மற்றபடி நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, எந்த குறையும் இல்லை. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கணவனாக இருந்தால் கணவன் பேசுகிறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி பேசுகிறது கணவனுக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான், இல்லைன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நட்பு வட்டாரங்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, எதிரிகளாக மாறுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பகை நிலையோடு ஒருவன்னு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் எந்த நிலையும் இருக்காது. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடம். அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறது.
இது மகத்தான ஒரு சூப்பர். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் ஆனால் செவ்வாய் பகவான் 10ல் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய இன்னும் பிற ஊழியர்கள் அனைவர்களுக்குமே இந்த வாரம் பொற்காலம் என்று சொல்லலாம். நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணுமா வாங்கிப்பீங்க. ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. மேலதிகாரி, சக ஊழியர்கள் ரொம்ப ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் வேலைக்கு இது நாள் வரைக்கும் லீவ் போட்டிருந்தீங்க, சரியாக போகலை, இப்போது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் திருப்தியோடு வேலை பார்த்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், லாபம் நிச்சயமாக இருக்குது. புதன் இருக்கிறார். மைத்துனரால் ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். பெண்களால் வருமானமும் வரும், பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சுப செலவுகளை அவங்க என்ன வாங்குவாங்க, வீட்டுக்கு உண்டான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க, ஆபரணங்கள் வாங்குவாங்க, ஆடைகள் வாங்குவாங்க. ஆபரணங்கள்னு சொன்னால் தங்கம், வைரம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு பாருங்கள் அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? பணம் பல வகையில் வரும். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறார். வீடு வாசல், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, அற்புதமான ஒரு வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். மற்றபடி சூப்பரான ஒரு வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.